ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பருப்பு நல்லா செவந்து வரட்டும். ஒரு வாட்டி இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பருப்பு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பீர்க்கங்காய் சட்னிக்கு 1 கப் அளவுக்கு பீர்க்கங்காவை நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். பீர்க்கங்காய் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக நறுக்க வேணாம், இது மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீர்க்கங்காயில் அதிக அளவு தண்ணி இருக்கும், தண்ணியும் நல்லா வடிஞ்சு வரும். நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பீர்க்கங்காயில் அதிக அளவு நீர் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நமக்கு உதவியாக இருக்கும். இந்த பீர்க்கங்காயில் குறைந்த அளவு கலோரிகளே இருக்குது. உடல் சூட்டை தணித்து உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பீர்க்கங்காய் உதவியாக இருக்குது. கல்லீரலை பாதுகாக்கவும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் இந்த பீர்க்கங்காய் ரொம்பவே உதவியாக இருக்குது. நம்மளுடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கக்கூடிய ஒரு காய் பீர்க்கங்காய். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம செஞ்சு சாப்பிட்டுடணும். சட்னிக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பீர்க்கங்காய் சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த பீர்க்கங்காய் சட்னி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் இட்லி தோசை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.